வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான தி கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. ஆக்சுவலா ஒரு டாக்ஸிக் காதலன் கிட்ட மாட்டிக்கிட்டா ஒரு பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுவான்றத சூப்பரா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. பொதுவா நிறைய படங்கள் பெண்களை டார்கெட் பண்ணி வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒருத்தங்க கிட்ட காசு இருக்கும், அதனால இந்த பாய் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்டு அந்த பாய் ஃப்ரெண்டு கூட அவ போயிட்டா அப்படின்ற மாதிரி தான் நிறைய படம்லாம் வரும். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த படம் இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் இவ்வளவு டாக்ஸிக்கா இருந்தா எப்படி கூட இருக்க முடியும், அவனை விட்டுட்டு தான் போய் ஆகணும், அப்படி விட்டுட்டு போறது தான் சரின்றதை தான் இந்த படத்துல பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. பொதுவா இந்த மாதிரி கதையெல்லாம் பெண் டைரக்டர் தான் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு ஆண் டைரக்டர் தான் இதை டைரக்ட் பண்ணிருக்காரு. சின்மயோட ஹஸ்பண்ட் ராகுல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. உண்மையிலேயே சூப்பர் படம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு பூமாதேவி அப்படின்றது. இவங்க ஒரு காலேஜ்ல சேர்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும்னு ஆசை இருக்கும், அதுக்கு ஜாயின் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப கேன்டீன்ல சாப்பிடலான்னு வரும்போது ஒரு பொண்ணு ஊறுகாய் எடுத்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. கொஞ்சம் நானும் எடுத்துக்குவான்னு கேக்குறாங்க. தாராளமா எடுத்துக்கோ, கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோ, ஏன்னா என் ஊறுகாய் இல்ல ஃப்ரெண்டோட ஊறுகாய் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஊறுகாவை எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்க எடுக்கிறத மத்த பசங்க பாக்குறாங்கல்ல, எனக்கு கொஞ்சம்ன்ற மாதிரி எல்லாருமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ அந்த பையனுக்கு தெரிஞ்சா கோவப்பட போறான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையனுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதனால ஹீரோயின் இதை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி இவங்க எடுத்ததை தராங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம 3 பேருமே ஷேர் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. இவங்க 3 பேருமே ஃபர்ஸ்ட் இயர் சேர்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. இந்த ஊர்கா மூலியமா 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. இப்ப வேற டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இயரா வந்த பசங்களை நமக்கு காட்டுறாங்க. பசங்கெல்லாம் பசங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பொண்ணுங்கள்ல சீனியர் இருப்பாங்கல்ல, புதுசா வந்த ஜூனியர் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ராகிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. விக்ரம்னு ஒருத்தர் மட்டும் நார்மலா நிக்கிறாரு. இதனால சீனியர் இருக்கார்ல, நீ ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடு அப்படின்ற மாதிரி பாட்டை போட்டுறாரு. கண்டிப்பா ஆடணுமான்னு விக்ரம் கேக்குறாரு. ஆடணும் அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. இப்ப விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, செம்மையா இந்த இடத்துல டான்ஸ் பண்ணிட்டாரு. சீனியர்ஸ்க்கே ரொம்ப பிடிச்சிருது. சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரி சீனியர்ஸே கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இது துர்கான்ற ஒரு ஜூனியர் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவர் டான்ஸ் ஆடுறத பார்த்து சீனியர்ஸே தூக்கலாம் செய்றாங்க. இப்ப பூமாதேவியோட கிளாஸ் நமக்கு காட்டுறாங்க. சுதீர் அப்படின்ற ஒரு சார் வந்திருக்காரு. இவர் தான் இந்த காலேஜ் பிரின்சிபலா இருப்பாரு. இவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. என்ன ஆம்பிஷன் அப்படின்ற மாதிரி எல்லா பொண்ணுங்க கிட்டயும் கேட்டுட்டு இருக்காரு. சில பொண்ணுங்க என்ன சொல்றாங்கன்னா, வேற வழி இல்லாம இந்த இடத்துக்கு வந்தேன், மத்த கோர்ஸ் கிடைக்கல, அதனால தான் இந்த கோர்ஸுக்கு வந்தேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பேஷன் இருக்கும். அந்த பேஷனை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு புக் எழுதணும்னு ஆசைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. குட் குட் அப்படின்ற மாதிரி சுதீர் சாரும் சொல்றாரு. நமக்கு விக்ரம்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு துர்கா வராங்க. நீ ஃபர்ஸ்ட் நாள் பண்ணல, அது சூப்பரா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ரெண்டு பேருமே நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சாட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்த மாதிரி படம் பார்த்துட்டு வந்திருப்பாரு. அப்ப அவங்க கிட்ட இருந்து கால் வருது. எங்க போன, ஏன் காலை எடுக்கலன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாக்கு போன, அதனால தான் எடுக்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன கூட்டு போக மாட்டியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லவ்வா அப்ரோச் பண்றாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டா பழகலான்ற மாதிரி யோசிக்கிறாரு போல. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. காலேஜ் கிட்ட வரும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அது என்னன்னா, ரெண்டு பொண்ணுங்க எதிர வர ஒரு கார்ல இடிச்சிருவாங்க. அந்த கார்காரர் இருக்காருல, பயங்கரமா அந்த ரெண்டு பொண்ணுங்களை திட்டுறாரு. அந்த இடத்துல ஹீரோயினும் இருக்காங்க. பொண்ணுங்க தானே, நைட்டு நேரம் இப்படி வருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கண்டமேனிக்கு திட்டிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் விக்ரம் கவனிச்சிடுறாரு. இப்ப விக்ரமும் நம்ம காலேஜ் பொண்ணுங்க கிட்ட யாரோ பிரச்சனை பண்றாங்கன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, இப்படிதான் பேசுவியா அப்படின்ற மாதிரி அந்த நபரை அடிக்கவே ஆரம்பிச்சிடுறாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க பூமாதேவி வேணான்ற மாதிரி சொல்றாங்க. இவர் கேட்கிற மாதிரியே இல்ல, அவரை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவர் இருக்காருல, தெரியாம பண்ணிட்டேன் என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதுக்கப்புறம் தான் இவரும் விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவன் என்ன இவ்வளவு ரூடா நடந்துக்கிறான்ற மாதிரி பூமாதேவியும் ஒரு பார்வை பாக்குறாங்க. மறுநாள் தான் ஃப்ரெண்ட் மூலியமா ஒரு விஷயம் தெரிய வருது. நைட் ஒருத்தங்களை அடிச்சாங்கல்ல, அவர் போலீஸா இருப்பாரு. போலீஸ் மேலேயே கைய வச்சிட்டல அப்படின்ற மாதிரி அந்த விக்ரம செல்லுக்கு கூட்டு போய் அடி அடின்னு அடிச்சிருப்பாரு. இப்ப விக்ரம் காயப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுதுல, விக்ரம பாக்குறதுக்காக வேகமா ரூம்க்கு வந்திருக்காங்க. விக்ரம அடிபட்டு ரத்த கரியோட இருக்காரு. ரத்தத்தை கூட கிளீன் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேக்குறாங்க. இப்ப இவங்க ரத்தத்தை கிளீன் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் ஃபேஸை கவனிக்கிறார்ல, என் அம்மா பாத்துக்கிற மாதிரியே என்ன பாத்துக்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
உண்மையில அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, எங்க மேலதான் தப்பு, நாங்க தான் ராங் ரூட்ல போனோம். அவர் சாதாரணமா தான் சொன்னாரு, நீ தான் தேவையில்லாம பெரிய பிரச்சனையா மாத்திட்ட, வேணான்னு சொன்னல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, உனக்காக தானே அடி வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு பிட்ட போடுறாரு. இவருக்கு லைட்டா அந்த பொண்ணை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. அடிக்கடி அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்றாரு. காலேஜ்ல எந்த இடத்துல வச்சு அந்த பொண்ணை பார்த்தாலும் சரி, அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்து பேசிட்டுலாம் இருக்காரு. இது எல்லாமே அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது இல்ல. அந்த ஃப்ரெண்டு நீங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. லவ்வா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எனக்கு நிறைய கனவுலாம் இருக்கு, நான் அதை நோக்கி தான் படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கு கால் வருது. நீ ஆயினா நான் படம் பார்க்கணும்னு சொன்னல, இப்ப HD பிரிண்ட் என்கிட்ட இருக்கு, நீ வேணா இங்க வரியான்ற மாதிரி கேக்குறாரு. சரி நான் வரேன்ற மாதிரி இவங்களுமே வேகமா அவரோட ரூம் கிட்ட வந்துடுறாங்க. பென்ட்ரைவத்தா நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்கு உன் ரூமுக்கு போனோம், இங்கேயே பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க வேணான்னு சொல்றாங்க. ப்ளீஸ் பாக்குறதுக்கு வான்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு 2 பேருமே சேர்ந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க படத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்களே தான் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப படம் பார்த்து முடிச்சோன்னா அவங்க கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. எதுக்குன்னா எனக்கு சொல்ல தெரியல, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியே நெருங்கி வந்து கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்களுக்கு பெருசா விருப்பம் கிடையாது. இவங்க விலகிறதுக்குலாம் ட்ரை பண்றாங்க. அதை மீறி அவர் நெருங்கி வந்து கிஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஒண்ணு மண்ணா இருந்துடுறாங்க போல. அதுக்கப்புறம் இவங்களுமே தேவையில்லாம இப்படி பண்ணிட்டுமே, நம்ம படிக்கணும்னு வந்துமே தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, லவ் கிவ் இல்லன்னா இப்ப லவ்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட் சொல்றாங்க. எப்படி எல்லாருக்குமே தெரியும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒன்றும் புரியல. பார்த்தா எல்லாருமே ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவர் சைடுல இருந்து தான் இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கு, அவர் தான் எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு புரியுது. இப்ப அவருமே வந்து நான் தான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் யாரோ அவங்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப துர்காவும் இந்த லவ் மேட்டரை பத்தி கேக்குறாங்க. ஆமா நாங்க 2 பேருமே லவ் பண்றோம்னு சொல்லிட்டாரு. அப்ப என் மேல உனக்கு அந்த ஃபீலிங் வரலையான்ற மாதிரி கேக்குறாங்க. துர்கா நீ என்னோட ஃப்ரெண்டு, உன் மேல எனக்கு அந்த ஃபீலிங் வரவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. துர்கா இருக்காங்கல்ல, கண்டிப்பா அவ உன்னோட டைப் கிடையாது, சீக்கிரமே உங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகும், அப்ப நீ என்கிட்ட வருவன்ற மாதிரிலாம் இந்த துர்கா சொல்லிட்டு போறாங்க. துர்கா கொஞ்சம் மாடர்ன் டைப்பா இருப்பாங்க. இவங்க 2 பேருமே லவ்வர்ஸா மாறிட்டாங்கல்ல, நிறைய இடத்துக்கு சேர்ந்துலாம் சுத்திட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிடுறதுக்கு நிறைய செலவாகும் பாத்தீங்களா, அதனால என்னோட பங்கை நான் தரேன்னு ஹீரோயின் தரதுக்காக வராங்க. இப்படி பங்கு காசு தரேன்னு என்ன அசிங்கப்பட்டத என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க, நீ என்னன்னா கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு, நானே காசு தரேன் காசுலாம் தராரு. அடிக்கடி இவங்களை வெளியே கூட்டு போறாரு. இவங்க 2 பேர் சேர்ந்து பேசிட்டு இருக்கிறத அப்பப்ப துர்கா கவனிக்கிறாங்கல்ல. லைட்டா துர்காக்கு ஹீரோயின் மேல கோவமா இருக்கு. ஆக்சுவலா ஹீரோயின் கூட ஸ்டார்டிங் ஒரு நபர் ஃப்ரெண்டானார்ல, அவருக்கு ஹீரோயின் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். இத பத்தி அந்த பொண்ணு ஃப்ரெண்டு தான் சொல்றாங்க. இவனுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு இருந்தது, பார்த்தா கடைசி வரைக்கும் லவ்வ சொல்ல முடியாம விட்டுட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. அந்த பையனுக்கு ஃபீலிங் இருந்ததே ஹீரோயினுக்கு தெரியாது. ஃபீலிங் இருந்ததான்னு கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லன்னு அவர் சமாளிக்கிறாரு. ஆனா ஃபீலிங் இருந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியுது. இது எல்லாத்தையும் லாங்ல இருந்து நம்ம ஹீரோ வேற கவனிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவும் பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சி இங்க இருந்து கூட்டு போறாரு. அப்படி கூட்டு போறவரு அவன் உன்னை லவ் பண்ணிருக்கான் போலியே, இதுக்கப்புறம் அவன் கூட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே அவன் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கான், எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா நீ என்ன லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உனக்காக அக்கறையா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை கரெக்ட் பண்றதுக்கு பிளான் போடுறான்னு அர்த்தம். நான் சொல்றேன்ல அவனை விட்டு விலகுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. இப்ப நைட்டு நேரம் அந்த பையன் படிச்சிட்டு இருக்கும் போது இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஆளுங்களோட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ அவளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தானேன்னு கேக்குறாரு. சேச்சே, அவ உங்களை லவ் பண்றான்னு தெரிஞ்சோன்னா நான் விலகிட்டேன், அந்த மாதிரி இன்டென்ஷன்ல பண்ணலன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் கேட்காம இவரை போட்டு மிரட்டுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவரை போட்டு அடிக்கவே செய்யறாரு. இவர் அடிக்கிறது தெரிஞ்சு வேகமா ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க போன்ற மாதிரி விக்ரம் அனுப்பி விடுறாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரெண்டு கிட்ட மன்னிப்புலாம் கேக்குறாங்க. ஆனா இந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் பேச வேணாம், முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீலிங்கா இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோயினோட அப்பா பொண்ணுக்கு கால் பண்ணிட்டாரு. என்னம்மா இப்பெல்லாம் எனக்கு கால் பண்றதே இல்ல, காலேஜுக்கு போனோம்னா என்ன மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்படிலாம் இல்லப்பா, நானே கால் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. உனக்குன்னு நான் மட்டும் தான் இருக்கேன், அதை மறந்துடாத அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இல்லப்பா நான் மறக்கலன்ற மாதிரி இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு விக்ரம் வந்துடுறாரு. நேத்து பண்ணதுக்கு சாரின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல சமாதானம் ஆயிடுறாங்க. இவர் சமாதானம் பத்திட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது துர்கா லாக் பண்றாங்க. லாக் பண்றவங்க கொஞ்சம் செடியூஸ் பண்ற மாதிரி கிஸ் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுன்றதுக்காக அவனை போட்டு அடிச்சியாமே, சரி நீயும் நானும் ஃப்ரெண்டா இருக்கும், இத பத்தி அவ கேட்டானா என்ன பண்ணுவ, என் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணிருவியான்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சே, நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக நான் பிரேக் பண்ண போறேன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவங்க கிஸ் பண்றதுக்குலாம் வராங்கல்ல, கிஸ் மட்டும் பண்ண விடாம இவர் தடுத்துடுறாரு. துர்காவும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. டிராமா போடுற மாதிரி பிராக்டிஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. சுதீர் சார் தான் பிராக்டிஸ் தந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல துர்கா சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாங்க. இவ சூப்பரா
பெர்ஃபார்ம் பண்றா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா சார் சூப்பரா பண்றாங்கன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவங்களுமே அந்த டிராமால நடிக்கிற மாதிரி பிளான் இருக்கும். ஒரு டைலாக்க கூட ஒழுங்கா சொல்லாம சொதப்பிக்கிட்டே இருக்காங்க. இவன் என்ன இப்படி சொதப்புறா அப்படின்ற மாதிரி துர்காவும் ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு முழுக்கவே ஹீரோயின் சொதப்பிக்கிட்டே இருக்காங்க. துர்கா கொஞ்சம் அப்செட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. இப்ப பிராக்டிஸ்லாம் முடிஞ்சு கிளம்பலாம்னு நினைக்கும் போது துர்கா கிட்ட பேசுறதுக்காக ஹீரோயின் வந்திருக்காங்க. நான் பயங்கரமா சொதப்புறேன்றது எனக்கு தெரியுது. நீங்க அப்செட் ஆனதை 2-3 இடத்துல நான் கவனிச்சேன். எனக்கு அது வர மாட்டேங்குது. நீங்க சொல்லி தரீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரெக்வெஸ்டா கேக்குறாங்க. இது துர்காக்கு பிடிச்சிருக்கு. துர்காக்கு தனிப்பட்ட முறையில கோவம் இருக்குல்ல, அதுதான் வெளிப்படுத்தி இருப்பாங்க. ஆனா ரெக்வெஸ்டா கேட்கறதுனால இவங்களோட மனசு மாறிடுது. நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி டைலாக் எல்லாம் எப்படி பேசணும்ன்றத சொல்லி தந்துட்டு இருக்காங்க. பிராக்டிஸ்லாம் நடக்கிறப்ப அப்பப்ப ஹீரோவா இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப பிராக்டிஸ்லாம் சூப்பரா எடுத்துறாங்க. இப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ற நாளுமே வந்துருது. அந்த இடத்துல இவங்களுமே பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காங்க. துர்கா இருக்காங்கல்ல சூப்பரா பண்ணிட்டே அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை பாராட்டிட்டு இருக்காங்க. பாக்குற ஆடியன்ஸ்மே சூப்பரா கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. ஹீரோ மட்டும் சிடு சிடுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவை ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. எல்லாருமே கிளாப்லாம் தட்டினாங்கல்ல, சந்தோஷமா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவருமே சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா நீ பொண்ணுல, அதனால தான் அவ்வளவு கிளாப் தட்டினாங்க. ஒரு சீன் பண்ணும்போது நீ கீழே விழுந்தல, உன் கிளிவேஜ் அப்பட்டமா தெரிஞ்சது. அதை பார்த்து தான் இன்னும் அதிகமா கிளாப் தட்டினாங்க. அதாவது பொண்ணுன்றதுனால உன்னை ரசிக்கிறாங்க. அதுக்காக உனக்கு டேலண்ட் இருக்குன்னா நீ நினைச்சுக்காத அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. கொஞ்சம் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. இவங்களுக்கு செம்ம கஷ்டமா இருக்கு. இவங்க அதை பத்தி அவர்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க. ஆனா நைட்டு முழுக்க இப்படி பேசிட்டானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. துர்காவும் வெளியே போலான்னு கூப்பிடுறாங்க. நான் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம், வெளியே போலாம் வான்ற மாதிரி இவங்களுமே கூப்பிட்டு வந்துடுறாங்க. அந்த டிராமால ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சுல, அந்த டீம் தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லணுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாத்தையும் மறந்து இவங்க கூட ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது துர்காவும் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், உன் ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு என்ன, நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவனுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து அவன் ரூமை கிளீன் பண்றதுல இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். அம்மாவை மாதிரி பாத்துக்கிறேன்ற மாதிரி என்ன சொல்றான்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. அவன் உன்னை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அது உனக்கு தெரியலையான்ற மாதிரி துர்கா கேக்குறாங்க. ஆக்சுவலா முதல்ல அவன் மேல எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது. ஆனா அவனுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்றது எனக்கு போக போக தான் புரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும், நம்ம எது சொன்னாலும் கேட்கணும்ன்ற மைண்ட் செட்ல இருக்கான். அது உனக்கு புரியலையான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதை தாண்டி உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த மறச்சிட்டேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா அவன் மேல எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது இல்ல, நீங்க லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சா அவனை கிஸ் பண்றதுக்குலாம் நான் ட்ரை பண்ணேன். ஆனா அவன் விலகி போயிட்டான். அவன் சொல்லி உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ என் மேல கோவப்படுவ. அதனால தான் நானே இந்த விஷயத்த சொல்றேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா அப்பயே ஹீரோயின் கோவப்படுறாங்க. வேகமா இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. அவங்க சாரின்னு கேக்குறாங்க. இவங்க கண்டுக்காம கிளம்புறாங்க. சோ ஹீரோவை பத்தி அவ தப்பா சொல்லியிருக்கா, அதெல்லாம் நம்ம மனசுல போட்டுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஹீரோவை பாக்குறதுக்கு வராங்க. சொல்லாம கொல்லாம போனதுனால ஹீரோ முதல்ல கோச்சுக்கிட்ட மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ஃபீலிங்கா நிக்கிறாங்கல்ல, அதனால ஹீரோவும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. அந்த துர்கா சொன்னதெல்லாம் இவங்களுக்கும் தோணும். ஆனா இவங்க அதை பெருசா எடுத்துக்காம திரும்பி இவர் கூட சேர்ந்துடுறாங்க. இப்ப திடீர்னு காலையில நேரத்துல எழுப்பி இவர் கூட்டு போயிட்டு இருக்காரு. எங்க கூட்டு போறேன்னு கேட்கும் போது என்னோட அம்மா கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்காக தான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப ரொம்ப நேரம் ஆகும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது இல்ல, அப்பா கிட்ட நம்ம காலேஜை விட்டு வெளியே வந்திருக்கோன்றதை எப்படியாவது சொல்லணும். ஏன்னா ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டுட்டா பிரச்சனைன்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு வேலை விஷயமா நான் வெளியே வந்திருக்கேன்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட சமாளிக்கிற மாதிரி பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் கூட சேர்ந்த மாதிரி அம்மாவை பாக்குறதுக்கு வந்துடுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும் தான் இருக்காங்க போல. அந்த அம்மா எதுவும் பேசாம சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இவர் செருப்பை கழட்டி போட்டோன்னா அதை எடுத்து ஓரமா வச்சிட்டு இருக்காங்க. ஈரனுமே அந்த செருப்பை எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. நீ இப்பெல்லாம் ஒன்னும் எடுக்க தேவையில்ல, நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கோ, அப்புறம் பொறுமையா கத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே அம்மா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அம்மா பேசவே மாட்டாங்க. என்ன அம்மா பேசவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அம்மா எப்பவுமே அப்படிதான், அப்பாவை பார்த்து பயப்படுவாங்க, தலையை குனிஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. என் அப்பா கண்ட்ரோல்குள்ளேயே தான் வச்சிருப்பாரு. அந்த காலத்து லேடிஸ் தான் என்ன சொன்னாலும் புரிஞ்சு நடந்துப்பாங்க. என் அப்பாவை எதிர்த்துலாம் பேசினாங்கன்னா பெல்ட்டால அடின்னு அடிச்சிருவாரு. நீ கவலைப்படாத, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது அம்மாவா அப்பா அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காரு. ஆனா இவன் என்னடானா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். என்ன இவன் இப்படி இருக்கான்ற மாதிரி இவங்களுமே உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. அம்மா ரோபோட் மாதிரி மாறினதுக்கு காரணம் என்னன்றது இவங்களுக்கு புரியுது. இப்ப இந்த ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, நான் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அம்மா ஆல்பத்தை எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. அம்மாவோட பழைய போட்டோலாம் இருக்கு. அந்த எல்லா போட்டோலயும் அம்மா சந்தோஷமா இருக்காங்க. அப்பெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கீங்க, இப்ப மட்டும் எதுக்காக இப்படி இருக்கீங்க, ஏன் பேச கூட மாட்டீங்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு அம்மா கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்ல, அமைதியா இருக்காங்க.
அம்மா இப்படி இருக்கிறத கவனிக்கிறாங்கல்ல. இப்ப கண்ணாடியை எதர்ச்சியா பார்க்கும்போது இவங்க அம்மா பொசிஷன்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதாவது இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மளும் இந்த மாதிரி தான் மாறிடுவோம் அப்படின்ற மாதிரி லைட்டா இவங்களுக்கு பயம்லாம் வருது. இதை யோசிச்சுக்கிட்டே இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஃபியூச்சர்ல என்ன பிளான்ன்ற மாதிரி இவங்க கிட்ட கேக்குறாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட அரியர் இருக்கும். கிளியர் பண்ணி வேலைக்கு போறதெல்லாம் கஷ்டம். என் அப்பாவோட பிசினஸ் மாமா தான் மெயின்டைன் பண்றாரு. திரும்பி மாமா கிட்ட இருந்து வாங்கி நான் பண்ணுவேன். நீ ஃபேமிலியை கவனிச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் வேலைக்கெல்லாம் போக வேணாமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எனக்கு 3 குழந்தையாவது வேணும். அந்த குழந்தையெல்லாம் பாத்துக்கணும்ல. நீ தேவையில்லாம ஸ்ட்ரெயின் பண்ணாத. நீ வீட்லயே இருன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். என்ன இவன் இப்படி பேசுறான்ற மாதிரி இவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப ரூம்க்கு வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா ஷவர்ல குளிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஏதோ இவங்களை லாக் பண்ணி வச்சிருக்க மாதிரியே இவங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. இந்த இடத்துல இவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. லீவுக்கு அத்தை வீட்டுக்கெல்லாம் போவோம்ல, அந்த மாதிரி இவங்களும் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அத்தை தான் இவங்களை விடுறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க வீட்டுக்கு போக போறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அத்தை பொண்ணு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அதனால அத்தை இருக்காங்கல்ல, நீயே என் கூடயே வந்துடுறியான்னு கேக்குறாங்க. இவங்களுமே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி விளையாட்டா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அத்தையும் அவங்க பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நைட்டு 9 மணி ஆயும் அப்பா சாப்பாடை ரெடி பண்ணாம இருக்காரு. அப்பா பசிக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் கூட வரியான்னு அத்தை கேட்கும் போது வரேன்னு சொன்னேன். அப்ப அத்தை வீட்லயே போய் சாப்பிட வேண்டியது தானே. உனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். என் மனசு கஷ்டப்படும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி பொண்ணை திட்டிட்டு இருக்காரு. அதாவது சின்ன பொண்ணுன்னு கூட யோசிக்க மாட்டாரு. நீ எனக்காக தான் இருக்கணும், எனக்கு சப்போர்ட்டிவா தான் எப்பவுமே நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிற டைப்பா இருக்காரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இவங்களும் ரொம்ப நேரம் தண்ணியில நனைஞ்சிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு ஜுரமே வந்துருது. ரூம்மேட் ஃப்ரெண்டு தான் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தகவல் தெரிஞ்சு விக்ரமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க விக்ரம் கிட்ட சில விஷயங்களை ஃப்ரீயா பேசிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நமக்குள்ள ஒரு பிரேக் இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் அதை கேட்டு ஷாக் ஆயிடுறாரு. பிரேக்னா எந்த மாதிரி பிரேக்ன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க பிரேக் அப்பதான் மீன் பண்றாங்க. ஆனா சொல்றதுக்கு பயமா இருக்கு. சொன்ன இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையேன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இல்ல எக்ஸாம்ஸ் வருது இல்ல, அதனால தான் பிரேக் வேணும்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதானா, நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்லிட்டு இருக்கான். முன்ன மாதிரி இவங்களால கிளாஸை கவனிக்க முடியல. ஏன்னா அவன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கல்ல, அதனால கிளாஸ்ல கான்சென்ட்ரேஷனே சுத்தமா இருக்க மாட்டேங்குது. ஆக்சுவலா அவன் ரூமை கிளீன் பண்றது, அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறது, இப்படி எல்லா வேலையும் இவங்க தான் பண்ண வேண்டியதா இருக்கு. அன்புன்ற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் பண்ண வச்சிட்டு இருக்கான். இவங்களுமே வேற வழி இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஈரனோட அப்பா ஈரனை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பொண்ணோட ரூம் எங்கன்னு விசாரிச்சுட்டு பொண்ணோட ரூம் கதவை தட்டுறாரு. கதவை திறக்கிறதே விக்ரம் தான். இதை பார்த்து அப்பா ஷாக் ஆயிடுறாரு. என் பொண்ணுகிட்ட என்னடா பண்ண அப்படின்ற மாதிரிலாம் லாக் பண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி பொண்ணையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. பொண்ணு அடிச்சோன்னா விக்ரம் டென்ஷன் ஆயிடுறாரு. மேலாம் கைய வச்சனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன நடக்குதுன்னு அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்பாவும் இந்த காலேஜை விட்டே கூட்டு போனோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீ முதல்ல பிரின்சிபல் ரூமுக்கு வான்ற மாதிரி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்களுமே படிக்கணும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டுக்காம பிரின்சிபல் ரூமுக்கு வந்துடுறாரு. என்ன சார் நடக்குது, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு, கவனிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார், ட்ரக் கிக் எடுத்தாதான் நாங்க கவனிக்க முடியும், லவ் பண்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட காலேஜ்ல என் பொண்ணு படிக்க தேவையில்ல, முதல்ல நீங்க டிசியை தாங்கன்னு கேக்குறாரு. உங்க பொண்ணு கேட்கணும், உங்க பொண்ணு இப்ப மேஜர் ஆயிட்டாங்கல்ல, உங்க பொண்ணு தான் கேட்கணும்ன்ற மாதிரி பிரின்சிபல் சொல்லிட்டாரு. இதனால அப்பா பயங்கரமா கோவப்படுறாரு. அப்பா ப்ளீஸ் பா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்பயே நீ வரணும் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து விக்ரம் இருக்கான்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு வந்து அப்பாவே மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீ முதல்ல இங்க இருந்து போறியா இல்லையா, இதுக்கப்புறம் உன் பொண்ணு மேல கைய வச்ச என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்றான். என்ன இப்படி பேசுறான்ற மாதிரி அப்பா ஒரு ஸ்டேஜ்ல கோவமா கிளம்புறாரு. விக்ரம் விடு, நான் அப்பாவை தடுக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா விக்ரம் விட மாட்டாரு. அப்பா ஒரு ஸ்டேஜ்ல கிளம்பி போயிடுறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு இவங்க பயங்கர ஃபீலிங்ல இருக்காங்க. அப்பாக்கு திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. அப்பா போனையே எடுக்க மாட்டாரு. இதுக்கப்புறம் அப்பா பேசவே மாட்டாருன்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. இதை நினைச்சு ரொம்ப ஃபீலிங்ல இருக்காங்க. இப்ப பிரின்சிபல் பேசுறதுக்காக வராரு. அப்பா பிரின்சிபலோட லேப்டாப்பை உடைச்சிருப்பாரு. சாரி சார், நான் சீக்கிரமா சரி பண்ணி தந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அதுக்காக வரலன்ற மாதிரி இவரும் சில விஷயங்களை சொல்லிட்டாரு. அதாவது உன்னோட அப்பா உன்னை கண்ட்ரோல்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கிற டைப்பா தெரியுறாரு. உன் அப்பா சொல்ற மாதிரி வீட்டுக்கு போகணுமா, அப்படி இல்லைன்னா டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணுமான்ற முடிவை நீ தான் எடுக்கணும். உன் அப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால முடிவை எடுக்காத. உனக்கு என்ன தோணுது, நீ நல்லா யோசிச்சு எந்த முடிவு எடுத்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவர் இங்க இருந்து எந்திரிச்சு போறாரு. நம்ம ஹீரோ கிட்ட முதல்ல ஒரு முடிவை எடுக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, உன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ரூமுக்கு கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, சீக்கிரமா நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் எல்லா பிளானும் பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. இது கல்யாணமா எதுக்குன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இங்க இருந்து கிளம்பி போன உன்னோட அப்பா சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறியா, ஆளுங்களை கூட்டு வந்து பிரச்சனை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, அதுக்குள்ள நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. என் படிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. படிச்சு நீ என்ன பண்ண போற, எப்படியும் வீட்டுல என்ன பாத்துக்க தானே போற, அதனால படிப்பெல்லாம் தேவையில்லை, நான் எப்படியாவது உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
இவன் கூட இருந்தா நம்ம லைஃப் நாசமா போயிட்டோன்றது இவங்களுக்கு தெளிவா தெரியுது. நீ முதல்ல உட்காருன்ற மாதிரி உட்கார வைக்கிறாங்க. இவரும் ஒன்னும் புரியாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே ரிலாக்ஸ் பண்ணிட்டு பேசுறதுக்காக வராங்க. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கணும், நிறைய சாதிக்கணும்ன்ற மாதிரி ஆசைலாம் இருக்கு. எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள நான் வந்தனே தெரியல. இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்க விதமும் எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு நம்ம 2 பேர் பிரிஞ்சிடலாம். அன்னைக்கே நான் இதை சொல்றதுக்காக வந்தேன். ஆனா நீ என்ன ரியாக்ட் பண்ணுவியோன்ற பயத்துல சொல்லாம விட்டுட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த விக்ரமும் அப்செட் ஆன மாதிரி அந்த ரூமை விட்டு எந்திரிச்சு வெளியே வந்துடுறாரு. அப்படி வெளியே வந்தவர் திரும்பி கோவப்பட்டு ரூமை நோக்கி வரலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க கதவை சாத்தி வச்சிருப்பாங்க. கதவை தர அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா தட்டுறாரு. ஆனா இவங்க கதவை திறக்க மாட்டாங்க. உள்ளே உட்காந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்ப இவருமே ரூம்க்கு வந்து ரூம்ல இருக்க பொருள்லாம் அடிச்சு உடைச்சிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி சமாதானம் எல்லாம் படுத்திட்டு இருக்காங்க. எனக்கு நிறைய அரியர்ஸ் இருக்குல்ல, அதனால தான் விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி இவர் புலம்பிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுங்களே இப்படிதான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களுமே குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உன் காசுல எவ்வளவு வாங்கி சாப்பிட்டுருப்பா, இப்ப பாரு கழட்டி விட்டுட்டு போயிட்டா. அவெல்லாம் உன் ரேஞ்சுக்கு ஆளே இல்ல மச்சான், நீ ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் விட முடியாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னும் சிலர் ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. பிரேக்கப் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் நிம்மதியா படிக்கலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா விக்ரமோட ஃப்ரெண்ட்ஸும் சரி விக்ரமும் சரி எல்லா இடத்தையும் உங்களை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப திட்டமிட்டு இவங்களை ஒரு இடத்துக்கு நடந்தே வர வச்சிடுறாங்க. அந்த இடத்துல லாக் பண்ண மாதிரி இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. நீயும் நானும் பல வாட்டி ஒன்னா இருந்திருக்கோம்ல, அப்பெல்லாம் என்னை விட்டு பிரேக்கப் பண்ணோம், என்னை விட்டு பிரிஞ்சு போனோம்னு உனக்கு தோணலையா, இப்பதான் தோணுச்சா அப்படின்ற மாதிரிலாம் விக்ரம் கோவமா கேட்கிறாரு. நீ வேற எவனையாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், வாசல்லயே பெரிய பேனர் அடிச்சு ஒட்டுவேன், நம்ம ஒன்னா இருந்த விஷயத்த பேனர் அடிச்சு ஒட்டுவேன். நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா அவ்வளவு நிம்மதியெல்லாம் இருந்துட முடியாது, உனக்கு நான் தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களுமே இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல காலேஜ் முடிய போது. இன்னைக்கு ஃபேர்வெல் பார்ட்டிக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. இவங்க போற வழியில ஃப்ரெண்ட்ஸுங்க பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்றதுன்றதுக்காக சார துணைக்கு கூப்பிடுறாங்க. எதுக்குன்னு காரணத்தை சொல்லாம துணைக்கு கூப்பிடுறாங்க. சரி ஹாஸ்டல் வரைக்கும் நான் நடந்து வரேன்ற மாதிரி இவருமே நடந்து வந்துட்டு இருக்காரு. இந்த விக்ரம் கடைசி 2 நாள் சரியாவே சாப்பிட்டு மாட்டாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சாப்பிட வச்சிட்டு இருக்காங்க. நீ ஃபீல் பண்ணாதடா அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சே அவ கூட சுத்தி உங்களை பெருசா கண்டுக்காம விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. பரவாயில்ல விடுன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி விக்ரம் பேசிட்டு இருக்காரு. அப்ப ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்ம ஓவரா போறோமோன்ற மாதிரி தோணுது. அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இதோட விட்டுரு மச்சான், ஏற்கனவே பண்ண வேண்டியதா பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நீ உன்னோட வேலையை பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட் மேல இவன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சார் கூட சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்ப பதட்டமா திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த சார் கவனிக்கிறாரு. இப்ப சார் விடும் போது என்ன சொல்றாருன்னா, யாருக்கோ நீ பயப்படுறன்னு மட்டும் எனக்கு தெரியுதுமா, வாழ்க்கை முழுக்க இப்படி பயந்துகிட்டே இருக்க முடியாது, என்ன பிரச்சனைனாலும் சரி தைரியமா ஃபேஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. இவர் தான் இந்த படத்தோட டைரக்டராவும் இருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல விக்ரம் இருக்கான்ல, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியான்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டை போட்டு அடிச்சிடறான். இப்ப ஃப்ரெண்டுமே சில விஷயங்களை சொல்லிட்டாரு. இவனுங்களாம் எதுக்காக உனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிற, நீ என்ன சொன்னாலும் கேட்கறவங்கள தான் நீ ஃப்ரெண்டாவே வச்சுப்ப, இல்லனா கோவப்பட்டு அவங்க கூட சண்டை போட்டுருவ, அதுக்காக தான்டா எல்லாத்துக்கும் உனக்கு ஆமா சாமி போடுறாங்க, நீ என்னைக்கு புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு தான் உருப்பிடுவே அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு திட்டிட்டு போறான். இப்ப நம்ம ஹீரோயினும் ஹாஸ்டலுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, என்ன ரேட்டு, நீ எப்பெல்லாம் ஃப்ரீயா இருப்ப அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை பார்த்து கேட்கறான். ஒண்ணுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, என்ன இவன் இப்பெல்லாம் கேட்கறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்களுமே ரூம் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரூம் வாசல்ல நிறைய பேர் நின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே விலக்கிட்டு பாக்குறாங்க. இவங்க ரூம் வாசல்ல பார்த்தா விக்ரமோ ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி அசிங்கமா எழுதி வச்சிருக்காங்க. அதாவது இவ விலை மாது, இவ இவ்வளவு சார்ஜ் பண்ணுவா அப்படின்ற மாதிரி காசெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இத பாக்குற இவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த அளவுக்கு போயிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. எல்லாருமே சிரிக்கிறதுனால இவங்களுக்கு அசிங்கமா இருக்கு. ரூம்குள்ள வந்து கதவை சாத்திக்கிறாங்க. இப்ப ரூம்குள்ள இவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இவங்க ரூம்குள்ள அழுதுட்டு இருக்கும்போது யாரோ தண்ணியை ஊத்தி அதை கழுவுறதுக்கு ட்ரை பண்றது இவங்களுக்கு தெரியுது. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்களுமே கதவை திறக்கிறாங்க. ஆக்சுவலா துர்கா தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப ஆறுதலுக்காக சட்டுன்னு இவங்க துர்காவை கட்டி பிடிச்சிடுறாங்க. துர்கா சொன்னது சரியாயிருச்சுல, அதனால தான் இப்படி கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டாங்க. உன் மேல எந்த தப்பும் இல்ல, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி துர்காவும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த கதவுல இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல காலேஜே முடிய போதில்ல, அதுக்கு முன்னாடி அவளை பயங்கரமா அசிங்கப்படுத்திடணும், அவ தலையே காட்ட முடியாத மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறாரு. ஃபேர்வெல்ல எல்லாருமே பேசுவாங்கல்ல, அப்படி பேசும்போது அவளை அசிங்கப்படுத்துற மாதிரி நம்ம பேசிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஃபேர்வெல் பார்ட்டி ஆரம்பிக்குது. எல்லாருமே ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப துர்காவும் இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்றாங்க. ஃபேர்வெல் பார்ட்டில துர்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி பிளான் இருக்கும் போல, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி துர்காவும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஆறுதலா அப்பா கிட்டயாவது பேசுறதுக்கு ட்ரை பண்ணலாம்னு கால் பண்றாங்க. போன் எடுக்காத அப்பா எடுக்கணும்னு வேண்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அப்பாவும் அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப எடுத்தோனே ரொம்ப மோசமா தான் பொண்ணை பேசிட்டு இருக்காரு.
நீ இங்க இருந்து காலேஜுக்கு போறேன்னு அடம் பிடிச்சு போனல, அது எதுக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. ஓஹோ, உனக்கு அந்த ஹார்மோன் பிரச்சனை இருக்கா? இது வேணும்னா என்கிட்ட நேரடியா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டுக்கலாம்ல. இவ்வளவு கேவலமா பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது காமத்துக்காக மட்டும்தான் இப்படி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அப்பா பேசிட்டு இருக்காரு. இவங்க சொல்ற எதையுமே கேட்க மாட்டாரு. அப்பா தொல்லை தாங்காம தான் இவங்க இந்த ஊருக்கே வந்திருப்பாங்க படிக்கிறேன்ட்டு. ஆனா அப்பா அதை புரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. இவங்க சொல்றதையும் காது கொடுத்து கேட்க மாட்டாருல. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்தா கோவமா கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி கோவமா கத்துனவங்க அந்த போனை தூக்கி அடிக்கிறாங்க. போன் உடஞ்சி பீஸ் பீஸா விழுந்துருது. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, இதே ட்ரெஸ்ஸோட வேகமா அந்த ஸ்டேஜை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவன் என்ன ஸ்டேஜை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கான்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஸ்டேஜ்ல மைக் இருக்குல்ல, அது கிட்ட வந்து இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பேரு பூமாதேவி, என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் விக்ரமோ லவ் பண்ணிட்டு இருந்தோம். நானும் விக்ரமோ 100 வாட்டிக்கு மேல ஒண்ணு மண்ணா இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. என்ன இப்படி சொல்றான்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. விக்ரம், நீ இதை தானே சொல்றதுக்கு ட்ரை பண்ண? பெட்ரூம்ல நீயும் நானும் ஒன்னா இருந்தோம். வெளியே சொல்றதுக்கு நீ வெக்கப்படாத போது நான் எதுக்குடா வெக்கப்படணும்? சொல்றதுல எனக்கு எந்த ஒரு அசிங்கமும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இதை தாண்டி நான் கல்யாணம் பண்ணா அந்த இடத்துல நம்ம ஒன்னா இருந்ததை பேனர் ரெடி பண்ண சொன்னல, என்ன புரிஞ்சுக்கிறவன் என் லைஃப்ல வந்தா நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோயேன், நான் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம இருப்பேன்டா. உன்னால என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சட்டுன்னு விக்ரமாலையும் ஃப்ரெண்ட்ஸாலையும் எதுவுமே பேச முடியல. இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, நீ அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் அப்படிப்பட்டவளாவே இருந்துட்டு போறேன்டா, உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்க வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. விக்ரம் பண்றதை வச்சு காலேஜ்ல இருக்க மத்தவங்களும் கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசினாங்கல்ல, எல்லாருக்கும் பதிலடி தர மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. எல்லாரோட முகமும் ஒரு மாதிரி மாறிடுது. தேவையில்லாம ஓவரா பேசிட்டோன்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் துர்காவும் சிரிச்சுக்கிட்டே இந்த விஷயத்தை பாக்குறாங்க. பரவாயில்ல, போல்டா இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணிட்டான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கவங்க இருக்காங்கல்ல, அங்க ஒருத்தர் கிட்டார் வச்சிருப்பாரு. அந்த கிட்டாரை புடுங்கிட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. விக்ரம் அடிக்கிற மாதிரி வராங்க. பயத்துல விக்ரம் இருக்காருல்ல, சட்டுன்னு கீழே விழுந்துடுறாரு. அடிக்கிற மாதிரி வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே உன்னை நான் அடிஸ்டண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது கருத்தால உன்னை ஏற்கனவே அடிஸ்டண்டதை மீன் பண்ணி சொல்றாங்க. இப்ப கிட்டாரை கீழே போட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோனும் படிச்சு நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க. நல்ல லெவல்ல ஒரு வேலை கிடைச்சிருது. அந்த வேலையில இருந்து அடுத்த லெவலுக்கு போறாங்க. இன்னும் நிறைய காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கிட்ட இப்பெல்லாம் பேசுறாங்க. அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு போல, அடிக்கடி நீங்க டாக்டரை பார்க்க போங்கப்பா, நானும் வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃப்ரீயாவும் நிம்மதியாவும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் ஒரு புக் எழுதணும்னு நினைச்சேன், அந்த புக்கையும் எழுதி முடிச்சிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ இவங்களை கூப்பிடுறாங்க. ஒரு ஆணோட வாய்ஸ் தான் கேக்குது. அதாவது இவங்க லைஃப்ல ஒரு நபர் வந்துட்டாருன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. அது யாருன்றதை கூட நமக்கு ரிவீல் பண்ண மாட்டாங்க. இதோடயே படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.